guys, வணக்கம். நாங்க கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:51 PM, டேட் வந்து 15th December 24. பார்க்க போகிறது என்னன்னா பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு வீக்லி எக்ஸ்பைரியிலேருந்து மந்த்லி எக்ஸ்பைரிக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அதை ஒரு 2 weeks போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம அதுக்கான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ண போகிறோங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் வர வாரம் நம்ம ட்ரேடிங் எப்படி பண்ணலாம், நிஃப்டி பேங்க் ஃபைன் கோல்டு வந்து வர மாதம் பார்ப்போம். லைவில் நம்ம ட்ரேடிங் சொல்ல மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் பேங்க் நிஃப்டியோட சார்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் சார்ட் இல்லைங்களா? இப்போ நம்ம வீக்லி எக்ஸ்பைரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு அந்த டவுனுங்கிறது வால்யூம் ஹெவியாக இருக்கும் இல்லையா, வாலடைல் எதியாக இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா, ப்ரீமியம் வந்து பட்டுன்னு சீக்கிரமாக கீழே விழுந்துடும். நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகுதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிட வேண்டிய சூழ்நிலைலாம் ஏற்படும். ஆனால் இந்த இடத்துல, அதாவது இந்த மந்த்லி எக்ஸ்பைரி வச்சதுனால நமக்கு அந்த சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் கம்மி, அந்த பிரச்சனை குறையுது. ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க வர மாதம் 24ஆம் தேதி தான் எக்ஸ்பைரின்றதுனால நம்ம வெயிட் பண்ணலாம், இறங்குச்சுனாலும் வெயிட் பண்ணலாம். கரெக்டுங்களா? இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. புரியுதுங்களா? இப்போ இந்த நான் மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும் சொல்கிறேன், இன்னொன்று பேங்க் நிஃப்டியோட கம்பேரிசனுக்கு போகலை. மந்த்லி எக்ஸ்பைரியால் இருக்கிற ஒரு அட்வான்டேஜை நான் சொல்கிறேன். ஸோ இது ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம டிசைட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதம் பேங்க் நிஃப்டி ஏறுமா இறங்குமா? இறங்கும் அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷனை ஆவரேஜ் பண்ண போகிறோம். இறங்குங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா கால் ஆப்ஷனை ஆவரேஜ் பண்ண போகிறோம். இவ்வளவுதான் லாஜிக். புரியுதுங்களா? இப்போ ஈக்விட்டி ஆப்ஷனுக்கும் இந்த பேங்க் நிஃப்டிக்கும் ஆப்ஷனுக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னா, ஈக்விட்டி ஆப்ஷன்ல ஒரு பர்டிகுலர் கம்பெனியை மட்டும்தான் நம்ம எடுப்போம். அந்த கம்பெனி இன்னைக்கு ஏறலாம், ஏறாமையும் போகலாம், இல்லை அந்த வாரம் ஃபுல்லா ஏறாம இருக்கலாம், திடீர்னு அந்த மாசம் ஃபுல்லாவே கம்பெனியை வந்து பேன் பண்ணி வச்சிருக்கலாம். ஆப்ஷன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து பேன் பண்ணி வைக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்ல நடக்கும் சில சமயங்கள்ல. அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் நமக்கு பேங்க் நிஃப்டியில இருக்காது இல்லையா? பேங்க் நிஃப்டியில் வந்து மார்க்கெட் யூசேஜ் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் 50 பேங்க்கோட கம்பெனி 20 பேங்க்கோட கம்பெனியில் 12 பேங்க்கோட லிஸ்ட்டை தான் எடுத்து இவங்க பேங்க் நிஃப்டி கவுண்டிங்ஸில் எடுப்பாங்கங்கிறதுனால தினைக்கும் ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் இதில் இருக்கா? டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சார்ட் 2 சார்ட் வைக்கிறேன். இப்போ இந்த 2 சார்ட்டில் இது பேங்க் நிஃப்டி 10 minutes சார்ட் வைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு 10 minutesல கால் ஆப்ஷன்ஸும் வைக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பெரிய மூமெண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த மந்த்லி எக்ஸ்பைரியில் மூமெண்ட்ஸும் கிடைக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா மூமெண்ட்ஸ் கிடைக்காது, பெரிய மூமெண்ட்ஸ்லாம் இருக்காது. அதாவது ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கிடைக்கணும்னா பேங்க் நிஃப்டி இப்போ வந்து 50 பாயிண்ட்ஸ் நகர்ந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ரீமியமில் 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இது ஒரு பேங்க் நிஃப்டியில் நமக்கு இன்னைக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, மினிமம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரைஸ் வந்து 350 rupees இருக்கும் ஒரு லாட். அதாவது ஒரு லாட் ஒரு ப்ரீமியமில் இருக்குன்னா அந்த ப்ரீமியமோட ப்ரைஸ் வந்து மினிமம் 350 rupees இருக்கும். ஸோ அந்த 350 rupees நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா இன்னைக்கு நிலவரப்படி இப்போ 25 ஒரு லாட்டுங்கிறது 25 குவான்டிட்டி. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 10,000 rupees நம்ம மார்ஜின் ஒரு லாட்டுக்குன்னு சொல்லி வச்சுருக்கணும். இதுதான் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். என்னது? முதலீடு மார்ஜின் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம ஆளாக்கப்படுவோம் பேங்க் நிஃப்டியில். இந்த மந்த்லி எக்ஸ்பைரியால் ப்ரீமியம் மூவ் ஆகாது அப்படிங்கிறதுனாலையும் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் காலம் பேங்க் நிஃப்டி நான் கெஸ் பண்ணிட்டேன் மார்க்கெட் மேலே தான் ஏறப்போகுதுன்னுட்டு. உதாரணத்துக்கு நான் இதை எப்போ வாங்கியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்பாட்டில் இருக்க சொல்ல வாங்கியிருப்பேன். இந்த ஸ்பாட் அப்படின்னா கிட்டத்தட்ட 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் நான் வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போமா. ஸோ 2ஆம் தேதி டிசம்பர் இது என்ன ரேட்டில் இருக்குன்னு பாருங்களேன். இங்கே இருக்குது, கிட்டத்தட்ட நான் 220 rupees இருக்க சொல்ல நான் வாங்கியிருப்பேன்னா இல்லைங்களா? இந்த 220 rupees இருக்க சொல்ல நான் வாங்குறேன்னா நான் என் டார்கெட் எங்கே வச்சுருப்பேன்? இந்த டார்கெட் நான் எங்கே வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி சார்ட்டுக்கு நான் மோஸ்ட்லி இந்த ஸ்பாட் வச்சுருப்பேன். ஏன்னா இதுதான் அதிகபட்ச மேக்ஸிமம் போயிருக்கு, 50 to 683 போயிருக்கு அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துக்கு வச்சுருப்பேன். கரெக்டுங்களா?
அப்போது நான் இங்கே வாங்குறேன்னா நான் எங்கே வைப்பேன், இந்த இடத்துல வைப்பேன். 600 ருபீஸ்க்கு வைப்பேன். 440 450 வைப்பேன். கிட்டத்தட்ட டபுள் மணி ப்ராஃபிட் நான் வைப்பேன். இந்த ஸ்டாப் லாஸ் மட்டும் இந்த சார்ட்ல நமக்கு கரெக்டாக மூவ் ஆயிடுச்சுங்கிறதுனால நம்ம அதை கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டாப் லாஸை நம்ம இதில் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ரெக்வஸ்ட். ஏன் அப்படின்னா இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் வாங்குறேன். இப்போ எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆக்சுவல் ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்பாட் வரும். ஆனால் திடீர்னு வாலடைல் ஹிட் ஆகிட்டு மேலே ஏறுது. இந்த மாதிரி லாஸ்ட் வீக் நடந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா நம்மளுடைய சூழ்நிலை என்னவா இருக்கும், நமக்கு அப்போ இன்னும் கஷ்டமாயிடும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, 2ஆம் தேதி டிசம்பர் அப்போ நம்ம வாங்கினது 220 இந்த ரேஞ்ச் வாங்குறோம்னா 500 600 வரையும் போனது, மறுபடியும் 700 800 வரையும் போய் ஹிட் ஆகிட்டு 800 வரையும் டார்கெட் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் இந்த ஒரே நாளில், அதாவது ஒரு லாஸ்ட் வீக்கில் மட்டும் மார்க்கெட் அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து லோவஸ்ட் ப்ரைஸான 135க்கு எடுத்துகிட்டு வந்து இல்லையா, 135க்கு 130க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் 400 நோக்கி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதுங்களா. இந்த இடத்துல இந்த ஆவரேஜிங்கிற இடத்த நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கணும். ஸ்டாப் லாஸ்ங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லாபத்தை பேங்க் நிஃப்டியில் பார்க்க முடியும். 10,000 ரூபாய் போயிட்டு 10,000 ரூபாய் எடுக்கிறது தான் இதோட மீனிங். புரியுதுங்களா. ஸ்டாப் லாஸ் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ட்ரெயின் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா கூட மினிமம் 50 பாயிண்ட்ஸ் நம்ம ட்ரெயின் ஸ்டாப் லாஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, சரி, எனக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம், நான் இன்ட்ராடே தான் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது. என்னன்னா 200 ருபீஸ் 220 ருபீஸ் லாட்ஸை வாங்கி அதை நீங்கள் ஒரு 5 லாட்ஸ் 6 லாட்ஸ் அந்த மாதிரி வாங்கி 20 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஓகேங்களா. ஆனால் எப்படி கணக்கு பார்த்தாலும் உங்களுக்கு மினிமம் 10,000 ரூபாயாவது தேவைப்படும் பேங்க் நிஃப்டிக்கு. முன்ன நம்ம பேச சொல்ல 10,000 ருபீஸ் இருந்தாலே போதும், 5,000 ருபீஸ் இருந்தாலே போதும் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா. அதெல்லாம் தான் இப்போ மாறுது. இப்போ நமக்கு 10,000 கம்மி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அடுத்த மாதத்துல இருந்து 15 லாட்ஸுங்கிறத அவங்க 30 லாட்ஸாக மாற்ற போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேங்க் நிஃப்டி 25 லாட்ஸ் வச்சுருந்தோம். 25 குவான்டிட்டி வச்சாங்க ஒரு லாட்டுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு லாட்டு அப்படிங்கிறது 15 குவான்டிட்டி. பிப்ரவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 30 குவான்டிட்டிக்கு கன்வர்ஷன் கொடுக்குறாங்க, டபுள் மணி. அப்போது 10,000ங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட 15,000 20,000 தேவைப்படும். கரெக்டுங்களா. இப்போது ஒரு 350 ருபீஸ் நம்ம வாங்குறோம்னு வச்சுப்போமா, ஒரு ப்ரீமியமு 350னா எவ்வளோ ஆச்சு பாருங்களேன். 3,500 6,000 ரூபாய் ஆகிடுமா. ஸோ அதுக்கப்புறம் அது ஆவரேஜ் வேறைய பண்ணுவீங்களா. ஸோ 350ல் ஒரு ஆவரேஜ் பண்ணுவீங்க. ஸோ அடுத்தது 250 ஒரு ஆவரேஜ் பண்ணுவீங்க. அப்புறம் 150ல் ஒரு ஆவரேஜ் பண்ணுவீங்க. 150க்கு கீழே பண்ண மாட்டீங்க. நீங்கள் 350 ருபீஸ் ப்ரைஸில் நீங்கள் லெவல் எடுக்கிறீங்க அப்படின்னா 150 வரையும் தான் ஆவரேஜ் பண்ணுங்க. மொத்தம் 3 லாட் ஆவரேஜ் பண்ணுங்க. அப்போ 350 + 250 + 150 எவ்வளோ ஆச்சு பாருங்கள். 400 600 750 ருபீஸ் ஒரு லாட்டுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா. ஒரு ப்ரீமியம் வந்து 750. அப்போ 750 × 15 எவ்வளோ ஆச்சு, கிட்டத்தட்ட 7,500 + 3,750 12 ரூபா வந்துடும் இல்லையா. 10 கூட வரல, 12 ரூபா வருது. ஸோ 12,500 12 ரூபா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனை எடுத்து ப்ளே பண்ண முடியும். ஸோ இப்போவும் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு நான் ஷார்ட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இப்போ பேங்க் நிஃப்டி நான் லெவல் எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி தான் ட்ரேட் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி 1 டே சார்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். பேங்க் நிஃப்டி 1 டே சார்ட்டு ஒரு சார்ட் எடுக்கிறேன். 10 மினிட்ஸ் வேண்டாம், 1 டே போகிறேன். இப்போ இந்த 1 டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கிளான்ஸ் கிடைக்குது. மார்க்கெட்டு சென்டர் பாயிண்டில் இருக்குது. மேலேயும் ஏறலாம், கீழேயும் இறங்கலாம் இல்லையா. நான் இப்போ கீழே இறங்கணும் அப்படின்ற ஸ்பாட் நான் வைக்கிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் வரும். கரெக்டுங்களா. ஸோ நான் இந்த இடத்துல நான் வாங்கியிருந்தேன்னா எனக்கு நல்ல லாபம் தான். இங்கே இருக்க சொல்லு பக்கத்தில் இருக்க சொல்லு நான் வாங்கியிருந்தேன்னா எனக்கு நல்ல லாபம். இப்போ நான் மேலே இருக்கேன். இப்போ எனக்கு 2 சாய்ஸ் இருக்குது. என்னது, ஒன்று 54,000 கிராஸ் பண்ண பிறகு நான் பேங்க் நிஃப்டி வாங்குறது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி 54,000 கிராஸ் பண்ணுமா அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணனா இன்னும் முன்கூட்டியே நான் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனை வாங்கலாம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், 1 ஹவர் சார்ட் எடுத்துக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ 54,000 கிராஸ் பண்ண பிறகு நான் கால் ஆப்ஷனை வாங்கணும் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு எடுத்துப்போமா. ஓகே, இப்போ நான் 54,000 நான் என்ன பண்ணுறேன், 53,900 கால் ஆப்ஷன் இன்றைக்கே 400 ரூபானா அவன் 54 கிராஸ் பண்ண சொல்ல ஆல்மோஸ்ட் 450 500 போயிடுவானா.
அதனால நான் ஒரு 250 rupees ரேஞ்சில் இருக்கிற இந்த மாசத்தோட எக்ஸ்பைரியை எடுக்கிறேன். 245 எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ 245 நான் பார்க்குறேன். இப்போ நான் இந்த பேங்க் நிஃப்டி நான் என்ன சொல்கிறேன், 54,000 கிராஸ் பண்ணால் நான் பை பண்ணணுங்கிற டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதே நேரம் 54,300 நான் பார்க்குறேன். இது எப்போ கிராஸ் பண்ணணும், இது இங்கே கிராஸ் பண்ண சொல்ல கிட்டத்தட்ட 300 கிராஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாமா இல்லைங்களா? 300 கிராஸ் பண்ணும், இந்த 54,000 கிராஸ் பண்ண சொல்லும். ஸோ நான் 300 கிராஸ் பண்ண பிறகு நான் பை பண்ணுறேன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். எப்படியோ 300 கிராஸ் பண்ண போகிற, நீ வாங்குற, சரி மார்க்கெட் திருப்பி இறங்குச்சுன்னா எப்படியும் 250 ஒரு ஆவரேஜ் போட போகிற, 150 ஒரு ஆவரேஜ் போட போகிற, அதுக்கு நீ இப்போவே வாங்கலாமேங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தோணும். ஆனால் கான்செப்ட் என்னென்னா, உண்மையான மீனிங் என்ன அப்படின்னா, 54,000 கிராஸ் பண்ணாமல் மார்க்கெட் இறங்குச்சுன்னா நம்ம அடுத்தது புட் ஆப்ஷனை பற்றி யோசிப்போம். அப்போ நான் வாங்கின கால் ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதுங்களா? 54,000 கிராஸ் பண்ண பிறகு நான் வாங்கணும்னு டிசைட் எடுக்கிறதுக்கு காரணம், ஆமாம் மார்க்கெட் மேலே ஏறப்போகுது, வாலட்டைலால் கீழே ஹிட் ஆகிட்டு மேலே ஏறுங்கிறது தான் அதோட மீனிங் இல்லைங்களா? ஸோ நான் 54,000 கிராஸ் பண்ண சொல்லும், இது 300 இருக்கலாம், ஒருவேளை 315 320 கூட கிராஸ் பண்ணலாம். ஸோ 320 கிராஸ் பண்ண கூட நான் பை பண்ணுவேன். ஸோ 320 நான் கிராஸ் பண்ண பிறகு பை பண்ணுறேன்னா, இது அடுத்தது 100 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கின பிறகோ இல்லை 75 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கின பிறகோ நான் ஆவரேஜிங் பண்ணுவேன். ஓகேங்களா? ஒரு லாட்டோ இல்லை 2 லாட்டோ ஆவரேஜ் பண்ணுவேன், நம்மளுடைய மார்ஜினோட கெப்பாசிட்டியை பொறுத்து. லாஸ் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆவரேஜ் பண்ணாதீங்க, குவான்டிட்டியை பொறுத்த மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 2 லாட்டை வாங்குறேன் அப்படின்னா, 2வது லாட் டைமும் நீங்கள் 2 லாட்டு தான் வாங்கணும், 3வது ஆவரேஜிங்லையும் 2 லாட்டு தான் வாங்கணும். நம்பர் ஆஃப் லாட்ஸை அதிகப்படுத்தக்கூடாது. நான் இப்போ ஒரு லாட் வாங்குறேன்னா அடுத்த தடவை அடுத்த ஆவரேஜிங்லையும் ஒரு லாட்டு தான் வாங்கணும். அப்போ தான் நான் சொன்ன கால்குலேஷன் படி உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயா இப்போ நீங்கள் சொன்னது எதுவுமே எனக்கு வேணாம், நான் இப்போது என்கிட்ட மொத்தமே 5,000 ரூபாய் தான் இருக்குது, நான் 5,000 ரூபாய்க்கு தான் போடுவேன், அதுக்கு மேலே ₹1 நான் போட மாட்டேன் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன அதே மெத்தடு தான். 300 ரூபா 20 ரூபா 320 ரூபா காசு பண்ண பிறகு நீங்கள் வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு மேபி லக்கு இருந்தால் நான் சொன்ன அந்த 250 150 இந்த மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கும் இல்லையா, ஒவ்வொரு லாட்டை ஆவரேஜ் பண்ணுவீங்கல்ல, அந்த ஆவரேஜ் பண்ணுறாங்கல்ல, உங்களுக்கு ஆவரேஜ் பண்ண இறங்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இப்போ இது உதாரணத்துக்கு இது எடுத்துக்கோங்களேன், இந்த இடம் நேற்று வந்து விழ வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்காக விழுந்தாங்க, திடீர்னு விழுந்தாங்க இல்லை. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வாங்கியிருக்கலாம், ஒரு வேளை 320 கிராஸ் பண்ண சொல்லி இந்த ஸ்பாட்டில் நீங்கள் எங்கேயாவது வாங்கியிருக்கலாம், 600 புக் பண்ணாமல் விட்டுருக்கலாம், 5ஆம் தேதி நீங்கள் புக் பண்ணாமல் விட்டுருக்கலாம், அதான் நாள் இருக்கேன்னு சொல்லி காத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ திடீர்னு இறங்கிடுச்சு இல்லை. இப்போ நீங்கள் 320க்கு வாங்குறவங்க இந்த இடத்துலலாம் நீங்கள் ஆவரேஜ் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, இனிமேல் தான் இறங்கினதான் ஆவரேஜ் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். ஸோ 320 வந்தவங்க நீங்கள் 200க்கு ஆவரேஜ் பண்ணியிருப்பீங்க, இல்லை 250க்கு ஆவரேஜ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு 150க்கு ஆவரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இப்போது இந்த கால் ஆப்ஷன் ஆண்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 150ல் புதுசாக என்ட்ரு ஆகிறவங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடம் அதுதான் மீனிங். இப்போ கம்பேரிசனில் போட்டு பாருங்களேன். இப்போ நான் சொன்ன பழைய என்ட்ரி நீங்கள் ஆகியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 250லேயே என்ட்ரு ஆகலாம். கரெக்டாக 250லையும் ஆவரேஜ் பண்ணலாம். ஆனால் இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னா இண்டெக்ஸில் மாறுது அப்படிங்கிறதுனால. இண்டெக்ஸில் மூமெண்ட்ஸ் மாறுது இல்லையா? ஸோ இப்போ 54,000 கிராஸ் பண்ணதான் இன்னும் ஃப்ரெஷ் என்ட்ரியை நம்ம யோசிக்க முடியும். அது வரையும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லை. இந்த இடத்த நான் கிராஸ் பண்ண பிறகு வாங்கலாம்னு சொல்கிறது ஒரு லெவல். நான் இங்கேருந்து எடுக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். எக்ஸிஸ்டிங் லெவல் ஒன்று, ஃப்ரெஷ் லெவல் ஒன்றுன்னு நம்ம பார்க்குறோம். பழைய கஸ்டமர் ஒருத்தர் வராரு, அவர் பேங்க் நிஃப்டியை இந்த இடத்த கிராஸ் பண்ணவொன்னே நான் பை பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு. எது 50 to 228ன்னு கிராஸ் பண்ணவொன்னே என்ட்ரு ஆகலான்னு முடிவு பண்ணுறாரு. அவர் டார்கெட் மேபி 54,000 வச்சுருக்கலாம், இல்லை அதுக்கு ப்ரீவியஸ் அது இந்த ஸ்பாட் கூட வச்சுருக்கலாம், 54 to 326 கூட வச்சுருக்கலாம். இதுதான் மேக்ஸிமம் டார்கெட்டுன்னு சொல்லி வச்சிருக்கலாம். ஸோ அவர் 54,326 வைக்கிறாருன்னா இந்த இடத்த வாங்கியிருப்பாரு, இதுதான் ஸ்டாப் லாஸ். எவ்வளோ? 51,700 தான் இண்டெக்ஸோட ஸ்டாப் லாஸ். ஸோ அவர் இங்கே வாங்குறாருன்னா எங்கே வாங்கியிருப்பாரு பாருங்க, இந்த ப்ரீமியமில் கிட்டத்தட்ட 220 கிராஸ் பண்ண பிறகு வாங்கியிருப்பாருங்களா? கரெக்டுங்களா? இந்த 220 வாங்கினவர் 600 வரையும் போயிருக்கு, போட்ட காசு 6 மடங்கு லாபம் கிடைச்சிருக்கும். ஆனால் அவருக்கு எக்ஸிட் ஆகிருக்கலாம், இல்லை எக்ஸிட் ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா அவர் எதிர்பார்த்த பேங்க் நிஃப்டியோட டார்கெட் அது இன்னும் ஹிட் ஆகலை அப்படிங்கிறதுனால.
ஓகேங்களா? சப்போஸ் அவர் எக்ஸிட் ஆகலை அப்படின்னா இவர் இறங்க சொல்ல ஆவரேஜ் பண்ணியிருக்கலாம். 200ல் வாங்கினவர் மறுபடியும் 100ல் ஆவரேஜ் பண்ணியிருக்கலாம். 50ல் வந்தால் ஆவரேஜ் பண்ணலான்னுட்டு அவர் ரெடியாகவும் இருந்திருக்கலாம். இப்போ அவர் ஒரு பார்ட்டு முடிஞ்சிடுச்சா? இப்போ அவரோட பார்வையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 250க்கு கூட வாங்குவேன். இன்னைக்கு நிலவரப்படி 250 கூட வாங்குவேன். அடுத்தது நான் 150 வந்து ஆவரேஜ் பண்ணுவேன். 75 வந்து அடுத்த ஆவரேஜிங் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நான் ஃப்ரெஷ் லெவலுக்கு வரேன். ஃப்ரெஷ் லெவலில் நான் என்ன பண்ணுறேன், புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,000 கிராஸ் பண்ண பிறகு நான் பை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் இறங்குச்சுன்னா ஆவரேஜ் பண்ணுறேன். என்னோட டார்கெட்டே 54,347 தான். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் டார்கெட் 54,347 வைக்கலாம், அதிகபட்சம் 55,000 வைக்கலாம். ஆனால் 55,000லாம் இந்த வாரம் நடக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் மந்த்து கூட நடக்கும். இன்னும் நமக்கு 15 நாள் தான் இருக்குது. இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் 15 நாள் கூட இல்லை, கிட்டத்தட்ட 10 நாள் தான் இருக்குது இல்லைங்களா? 10 நாளைக்குள்ள அது நடக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரிக்கு போயிடுவேன். நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலட்டைல் இருக்கும். ஏன்னா பெரிய மூமெண்ட்ஸ் கொடுக்காது அந்த ப்ரீமியம். பை ப்ரைஸுக்கும் செல் ப்ரைஸுக்குமே நிறையா வித்தியாசம் இருக்கும். அப்போ நம்ம உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்கும். இப்போ நான் சொன்னதே உங்களுக்கு கிட்டத்தட்ட குழப்பமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இதை நான் சொன்னதை ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோவை போட்டு பாருங்கள். அஃப்கோர்ஸ் நம்ம டெலகிராமுக்கு ஆகாஷ் ஷேருன்னு இருக்கு, அதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா நான் சொல்ல வர ப்ரீமியம் புரியும். ஓகேங்களா? நான் நாளைக்கு மண்டே ட்ரேட் பண்ண சொல்ல உங்களுக்கு ஒரு லெவல் ஆவரேஜிங் எப்படி பண்ணணுங்கிறத போட்டு ஒரு ஃபுல் லெவலே நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மாஸ்டர் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.